வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இளநிலை உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து 38 மாவட்ட வாரியாக 1 by 1 ஒவ்வொரு மாவட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிப்புகள் வெளியாகிறது. இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த இளநிலை உதவியாளருக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வயது தளர்வுகளும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த வயதினர் தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது, இல்லை நான் வந்து ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக எங்களுடைய கமெண்ட் செக்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரிப்ளை வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நிறைய விதமான கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை வந்து கொடுக்க முடியல. அதுக்குள்ள டீம் ஃபார்மேட் ரெடி ஆகிட்டு இருக்குது. அது ரெடியானோன்னா அவங்க வந்து டீம்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி எல்லா விதமான ரெஸ்பான்ஸுமே கொடுப்பாங்க. அதாவது ஒரு சில மாவட்டத்திற்கு ஆட்கள் வந்து நேரடியாக எங்ககிட்ட இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அறிவிப்பு வருது அப்படின்னா அதுக்கு ஒரு அஃபிஷியலாக வரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு ஜிஓ பாஸ் ஆகுது அப்படின்னாலே அது வந்து அவ்வளோக்கு பெருசாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அதை வந்து நாங்கள் உங்ககிட்ட வீடியோ வந்து சொல்கிறப்ப நாங்கள் வந்து சொல்லிவிடுவோம். அதாவது ரொம்ப அழுத்தமாக இல்லாமல் இப்படி வேலைவாய்ப்பு வருது அப்படின்னு சொன்னாவே நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். ஓகே, இது ஒரு வேலைவாய்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதை வந்து நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொன்னோம் அப்படின்னா அது சில பல விஷயங்கள் போகும், சில பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எதுவும் வந்து இது பண்ணக்கூடாது, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்திற்கு உதவியாளர் வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. யாராச்சும் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து 1 by 1 சென்ட் பண்ணுறேன். அதேமாரியே ஈரோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேயும் வந்து காலி பணியிடங்கள் இருக்குது. ஆனால் அதை வந்து பர்மனெண்ட் வேலை இல்லை. இங்கே நான் ஈரோட்டில் இருக்கிறது டெம்ப்ரவரி ஜாப்ஸு. அது கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு. ஆனால் அது வந்து டெம்ப்ரவரி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. அதை பர்மனெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு கேள்விக்குறி தான். சப்போஸ் பண்ணனாலும் பண்ணலாம், பண்ணாமையே போகலாம். ஏன்னா முன்கூட்டியே சொல்லிட்டோம். ஏன்னா இது வந்து நாங்கள் வந்து பர்மனெண்ட் நினச்சி தான் விண்ணப்பித்தோம் அப்படிங்கிற மாரி நிறைய விதமான இஷ்யூ வரக்கூடாது. இது வந்து டெம்ப்ரவரி தான். ஆனால் நாமக்கல் வந்து கன்ஃபார்ம் பர்மனெண்ட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வு கிடையாது, எக்ஸாம் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நேரடி பணி நியமனம். இன்டர்வியூ கூட வைப்பாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும், வச்சு ஆவாங்கன்னு கன்ஃபார்ம் கிடையாது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதே நாமக்கல்லில் இருக்குது. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரோட்டில் எந்த ஒரு சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் இல்லை. சாதாரணமாக உங்களோட ரெஸ்யூம் கொடுக்குறீங்க, ஓகேன்னா உடனே எடுத்துக்கிறாங்க, நாளையிலேருந்து வேலைக்கு வருவீங்க, அவ்வளோதான். சேலரி எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சேம் தான். ரெண்டும் ஒரே ஜாப்ஸ் தான். அங்கே வந்து பர்மனெண்ட்டாக எடுக்கிறாங்க, அங்கே வந்து டெம்ப்ரவரியாக எடுக்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இதில் வந்து சேலரி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 27,000 ரூபா சேலரி. பர்மனெண்ட் அப்படிங்கிறதுனால சில பல எக்ஸ்கியூஸ் இருக்கலாம். அங்கே வந்து டெம்ப்ரவரிங்கிறதுனால எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஏன்னா இப்போ வந்து பர்மனெண்ட்டாக இப்போ போடுறாங்கள்ல, அதுமாரி அங்கே ஈரோட்டில் பர்மனெண்ட்டாக போடுறப்ப உங்களுக்கு ஏதாச்சும் வேலைவாய்ப்பு இருந்தது அப்படின்னா அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் ஃபில்லாக இருக்குது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. அதுக்கேற்றார் போல் நீங்கள் வந்து நடந்துக்கணும். அங்கே ஏதாச்சும், ஏன்னா நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த லொக்காலிட்டியில் எங்கே காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக நாம் தான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு போய் நம்ம வந்து சொல்லணும், இப்போ இங்கே காலி பணியிடங்கள் இருக்குது, நாங்கள் வந்து விண்ணப்பிக்கிறோம், எங்களுக்கு எப்படி ஒன்று எக்ஸ்கியூஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவங்களே வேலையை ரெடி பண்ணி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் கிடையாது, ஓகேங்களா? அடுத்தது இப்போ நிறைய விதமான ஜூனியர் அசிஸ்டண்ட் தான் எடுக்க போகிறாங்க. யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய மாவட்டத்தை பெயரை தெரியப்படுத்தி நீங்கள் கீழே கமெண்டில் தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் மூலமாகவே உங்களுக்கு எல்லா விதமான தகவல்களையுமே 1 by 1 அப்டேட் பண்ணுவோம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? இப்போ இந்த டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்.
அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம், தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க, பதவியின் பெயர் ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இளநிலை உதவியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்ட வாரியாகவே விண்ணப்பிக்கலாம். நான் வந்து முன்னாடி சொன்ன ஜாப்ஸ் மட்டும்தான் 2 மாவட்டத்துக்கு மட்டும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்டத்துக்குமே இந்த வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. யார் வேண்டுமானாலுமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, ஸ்டார்டிங் சம்பளமே 20,000 ரூபா வரும். 19,900 ரூபா சம்திங் வரும். அதில் அலவன்ஸ் அது இதுன்னு இருக்குது. போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பள உயர்வு அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே விண்ணப்பிக்கலாங்க. இவங்க தான் விண்ணப்பிக்கணும், இவங்க தான் விண்ணப்பிக்கணும்னு கிடையாது. எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். சம்பளம் எவ்வளோன்னா 19,900 ரூபா, அதாவது 20,000 ரூபா தராங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 19,900 ரூபா. எண்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 63,200 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எண்டிங் ப்ரைஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 177. ஒவ்வொரு கிராமத்துக்கும், இப்போ ஒரு ஊருக்குன்னா எவ்வளோ கிராமங்கள் இருக்குது, அதில் ஒரு கிராமத்துக்கு, ஒரு பஞ்சாயத்துக்கு, ஒரு யூனியன் ஆஃபீஸுக்கு அப்படின்னு பிரிப்பாங்க. அதில் ஒட்டுமொத்தமாக கிராமத்துக்கு அப்படின்னு அறிவிக்கிறது 177. அது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக யூனியன் ஆஃபீஸ் ஃபுல்லாகவே 177 வேக்கண்ட்டு தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப போட்டிகள் அதிகமாக இருக்குமானா இருக்கும், இல்லாமையே இருக்கலாம். ஒரு சில மாவட்டத்துக்கு போட்டிகள் இருக்கலாம், ஒரு சில மாவட்டத்துக்கு போட்டிகள் இல்லாமையும் இருக்கலாம். எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த வேலைவாய்ப்பை தவற விடக்கூடாது. உடனடியாக விண்ணப்பிச்சுக்கோங்க. நான் கூட இப்போ ஒரு டெம்பரரி ஜாப்ஸ் வந்து ஒன்று சொல்லியிருந்தேன். அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து இது டெம்பரரி ஜாப்ஸ் தானே அப்படின்னு அசால்ட்டாக விடாதீங்க, விண்ணப்பிங்க. ஏன்னா டெம்பரரி ஜாப்ஸுக்கு போனீங்க தான் நிறையா பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு தான் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100% எடுத்துக்கோங்களேன், டெம்பரரி ஜாப்ஸ் கிடைச்சா போதும்பா அப்படின்னு ஒரு 80% பேர் விருப்பப்படுறாங்க. 70% வேலைக்கு போயிடுறாங்க, பர்மனெண்ட் வேலைக்கு. அதேமாரி இது எப்படின்னு நான் சொல்கிறேன் இருங்க. எனக்கு வந்து பர்மனெண்ட் வேலை தான் வேணும், கவர்மெண்ட் வேலை தான் வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. 100%, 10% கூட போகிறதில்ல. இதுதான் உண்மை. உண்மையான நடக்கிறது இதுதான். ஓகேங்களா? 80 + இது ஒரு 10, 90. 10 வந்து அது அரசியல்வாதிங்க இது. அதை வந்து நம்ம வந்து இது பண்ண வேண்டாம். அது வந்து அவங்களுக்குன்னு ஒரு கோட்டா கொடுப்பாங்க. அதாவது ரொம்ப ஏழ்மையாக இருக்கீங்க, ஒரு இதாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு கோட்டா கொடுப்பாங்க. அதில் வந்து நாம் என்ன உபயோக பண்ணிக்கக்கூடாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வந்து எல்லா வேலைவாய்ப்பும் விண்ணப்பிங்க. பர்மனெண்ட்டு, டெம்பரவரி அதெல்லாம் எதுவுமே இஷ்யூ பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு ஓகேவா, உடனடியாக நீங்கள் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா விதமான இதுவுமே தெரிய வரும். நீங்கள் பர்மனெண்ட்டு, டெம்பரவரின்னு நினச்சி மிஸ் பண்ணிட்டீங்களா ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது கல்வி தகுதி. மினிமம் 10ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றாலே போதும். அதிகமாக குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. மினிமம் 10th குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். வேலைவாய்ப்புக்கு தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். 28 வயதிற்கு மேற்பட்டவராக இருத்தல் வேண்டும். அதாவது 18லேருந்து 28க்குள்ளே இருக்கணும். அதில் வந்து SC ST கம்யூனிட்டிகள்லாம் வயது தலைவர்கள் கொடுக்குறாங்க. முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் வயது தலைவர்கள் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு எல்லாத்துக்குமே வயது தலைவர்கள் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. பணியின் பெயர் ஜூனியர் அசிஸ்டண்ட், இளநிலை உதவியாளர், சுருக்கெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டைப்ரைட்டிங். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாத சம்பளம் 25,500 ரூபா ஸ்டார்டிங்கு. எண்டிங் பார்த்திங்க அப்படின்னா 81,100 ரூபா எண்டிங் சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. போக போக எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறுபடலாம், மாற்றங்கள் ஏற்படலாம். ஓகேங்களா? காலி பணியிடங்கள் இதில் வந்து 32.
கல்வி தகுதி அதேமாரி 10th 12th, வயது வரம்பு 18 27 வரைக்கும் இதில் பாரு கொடுத்துருக்காங்க தெளிவாக. எஸ்சி எஸ்டி 5 வருஷம், ஓபிசிக்கு 3 வருஷம். ரிலாக்ஸேஷன்னா வயது தளர்வுகள். அதே வந்து நீங்கள் பிடபிள்யூடியிலேருந்து ஜென்ரலில் இருந்து இடபிள்யூஎஸில் இருந்தீங்க அப்படின்னா 10 வருஷம், எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 5 வருஷம், பிடபிள்யூடியிலேருந்து ஓபிசி இருந்தீங்க அப்படின்னா 13 வருஷம். விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உமன் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேலே பிடபிள்யூடிக்கெலாம் கட்டணம் கிடையாது. அதர் கேண்டிடேட் எல்லாருமே 500 ரூபாய் பே பண்ணணும், அந்த டைப் ரைட்டிங் மட்டும். தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணுவாங்க. இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ண தெரியப்படுத்துங்க. நான் 1 by 1 லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.